கடந்து வந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். இந்த ஜூலை மாதத்தில் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். வாக்குத்தத்த ஆராதனை வந்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 60வது அதிகாரத்தில் 5வது வசனம், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். சில மொழிபெயர்ப்புகளை பார்த்தோம். உன் முகம் மகிழ்ச்சியுடன் பிரகாசிக்கும். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அதுல சில மொழிபெயர்ப்புகளை பார்க்கும்போது உன்னுடைய முகம் மகிழ்ச்சியுடன் பிரகாசிக்கும். இதுவரை உங்க வாழ்க்கையில உங்க வாழ்நாள் முழுவதுமே நீங்கள் அனுபவித்த துக்கத்துக்கும் தோல்விக்கும் பயத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிற மாதம் இந்த ஜூலை மாதம். பிரைஸ் காட். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, சில நீங்க அந்த பகுதியெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கும் உன்னை என்ன செய்வேன், மகிழ்ச்சியாக வைப்பேன். 60வது அதிகாரத்தில் நீங்க வீட்டில் போய் இந்த மாதம் முழுவதும் வாசித்து பாருங்க. அங்கே நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உனக்கு உன்னை உன் என்ற வார்த்தை 30க்கு மேற்பட்டு வருகிறது. செப்பரேட்டாக ஒவ்வொரு மனிதனை குறித்தும் தேவன் உயர்ந்த திட்டத்தோடு இருக்கிறார். நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அதை அனுபவிக்க முடியும். என்றென்றைக்கும் உன்னை மகிழ்ச்சியாக்குவேன் அப்படின்னு வாக்கு பண்ணியிருக்காரு. ஏதோ நம்ம பரலோகம் போன பிற்பாடு அல்ல, இந்த பூமியிலே நமக்கு ஒரு நல்வாழ்வு இருக்கிறது. இந்த பூமியிலே தகப்பன் நம்ம கூட இருக்கிறார். ஆகையால் தான் ஆண்டவர் வாக்கு பண்ணிருக்காரு, உன் முகம் வெட்கப்பட்டது உண்மைதான், அவமானப்பட்டது உண்மைதான், உன் முகம் எப்போதும் மகிழ்ச்சியா இருப்பதற்காக கல்வாரி சிலுவையில் என்னுடைய முகம் அந்தகாரப்பட்டது, பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. அப்போ ஒன்றை நீங்கள் இருதயத்தில் ஆழமா வச்சுக்கோங்க, நீங்கள் கவலைக்காக படைக்கப்பட்ட நபர் அல்ல. தோல்விக்காக படைக்கப்பட்ட நபரும் அல்ல, பயத்துக்காக படைக்கப்பட்ட நபரும் அல்ல. கிறிஸ்து இயேசுக்குள் எப்பொழுதும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களை உண்டு பண்ணியிருக்கிறார். ஏன் நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு சோர்வுகள், இவ்வளவு தோல்வி எண்ணங்கள், பயங்கள்? கிறிஸ்தவ வாழ்வு என்றாலே ஒரு வெறுப்பாக, ஒரு வனாந்தரம் போன்று, ஏதோ பரலோகம் போன பிற்பாடுதான் நமக்கு எல்லாமே உண்டாக போகிறது போல நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பரலோகம் போன பிற்பாடு இல்லப்பா, இப்பொழுதே நீ உலகத்துக்கு வெளிச்சமாய் மாறணும். அல்லேலூயா. இப்போதே உன் குடும்பத்துக்கு நீ ஆசீர்வாதம் மாறணும். காரணம், நான் உன் கூட இருக்கிறேன். உலகத்துக்கு வெளிச்சமானவர் நம்ம கூட இருந்து இந்த பூமியிலே நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படியான ஒரு அற்புதமான வாழ்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானும் ஜீவன் உண்டாயிருக்கவும். ஜீவன் என்றால் நித்திய ஜீவன் நமக்கு கடைசி கிடைக்க போகிறது. ஜீவன் என்றால் எல்லா ஆசீர்வாதமும் எல்லா நன்மைகள் ஊற்றும் இந்த பூமியில நீங்கள் வாழ்ந்து காட்டணும். பரலோகத்துல எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு. பரலோகத்துல வியாதிக்காக நீங்க போராட வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே பரிசுத்தத்துக்காக போராட வேண்டிய அவசியமும் இல்லை. வெற்றிக்காக போராட வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த பூமியில நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்த அந்த சாக்கியத்தை இந்த பூமியிலே நம் வேத வசனத்தை கொண்டு நல்ல போராட்டத்தை போராடணும். இந்த பூமியிலே நம்ம வாழ்ந்து காட்டணும். நம்ம தான் வெளிச்சம், கிறிஸ்து தலை, நம்ம அவருடைய அவயமாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை தான், நம்முடைய லைஃப் ஸ்டைல் தான் அநேகரை மாற்றும். இன்னைக்கு நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றிட்டோம், கிறிஸ்துவ உலகம் நினைஞ்சிருச்சு, ட்ரெஸ்ஸை மாற்றிருச்சு, வெளிப்பிரகாரம் என்னென்னமோ மாற்றிடுச்சு, ஆனால் மனசு தான் மாற்றல. அங்கேதான் பிரச்சனையே. ஏன் கிறிஸ்தவர்கள் தருத்தரத்தோடு தோல்வியோடு ஆண்டவரை சீக்கிரமாக வந்து எங்களை கூட்டு போயிருங்கப்பா, தாங்க முடியல அப்படின்னு எண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஆண்டவர் இந்த பூமியில அப்படி நினைச்சாலும் என்ன செஞ்சுருப்பார் தெரியுமா? நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனேயே ஞானஸ்நானம் எடுத்த உடனே நம்ம கூட்டு போயிருப்பார். இந்த பூமியில நீ என் சார்பாக நீ வாழணும்ப்பா. இன்னும் விட்டுருங்க, உங்க பிள்ளை பிறந்திருக்குது, பிறந்த உடனே என் பிள்ளைய பரலோகத்துக்கு எடுத்துக்கணும் யாராவது ஜோம் பண்ணுவாங்க. தாய் தகவல், என் பிள்ளை நல்லா வாழணும், என் பிள்ளை நல்லா படிக்கணும், என் பிள்ளை இயேசுவுக்கு சாட்சியாக நிற்கணும். அதே போலதான் இந்த பூமியில உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதமான திட்டத்தை வச்சிருக்காரு. அந்த திட்டத்துக்குள்ளாக நம்முடைய மனது வராதபடிக்கு பிசாசு போராடலாம்.
கிறிஸ்தவ வாழ்விலே பிரச்சனை எங்க இருக்குது என்றால், உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணுகிற நபர்கள் கிட்ட இல்லை, மாமிசத்தோடு ரத்தத்தோடு நமக்கு யுத்தம் இல்லை, பிரச்சனை உங்க மனதில் இருக்கு. அதெல்லாம் ஆண்டவர் சொன்னாரு, மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபம். நம்முடைய ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீரம் அவருடைய வருகையின் போது மகிமை சரீரமாய் மாறப்போகிறது. இந்த பூமியிலே நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு. நம்ம ஒரு முக்கியமான பொறுப்பு. அது என்ன பொறுப்புனா, உன் மனதை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று, எல்லா நன்மையின் ஊற்று உங்களுக்குள்ளதான் இருக்குது. ஆசீர்வாதத்தின் ஊற்று உங்களுக்குள்ள இருக்கிறது. வெற்றியின் ஊற்று உங்களுக்குள்ள இருக்கிறது. காரணம், கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஏன் நம்மளோட வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமும் வெற்றியும் ஒரு மகிழ்ச்சியும் காணப்படலைன்னா, நம்முடைய மனதை நம்ம உலக பிரகாரமான குப்பையின் எண்ணங்களால் உள்ள என்ன செஞ்சிட்டோம், மாத்திட்டோம். நான் தூசி, நான் துரும்பு, நான் ஒண்ணும் இல்லை, அப்படி இல்லை. கர்த்தர் உங்களை உன்னதத்துல இயேசுவோட உட்கார வச்சிருக்காரு. அல்லேலூயா. அவருடைய பிள்ளையாக நம்மளை வச்சிருக்காரு. ஆகையால எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். உங்க மனதிலே நீங்கள் எதை எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கை. உங்க வாழ்க்கையை குறித்து தீர்க்கதரிசனமா சொல்லணும்னா ரொம்ப ஒன்றும் வேண்டாம். நீங்க இப்ப பிரச்சனையே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை ஆண்டவர் வருக வர பிரச்சனை தான் இருக்கும். ரைஸ்லா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, ஒழுக்கம் எவையோ, கற்புள்ள எவையோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவே நீ என்ன செஞ்சிருக்கோ, மைண்டை செட் பண்ணு. நான் தேவனோட பிள்ளை, நான் இந்த பூமியில நான் ஒரு வெளிச்சம், நான் ஆஸ்வதிக்கப்பட்டவன், என்னை குறித்து தேவனுக்கு மிகப்பெரிய திட்டம் இருக்கிறது. அப்போ எல்லா காவலோடும் இதயத்தை காத்துக்கொள் என்றால், நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுடைய எண்ணங்களை குறித்து கவனமா இருப்பது உங்களுக்கு மிக மிக அவசியம். நம்முடைய வாழ்க்கையில என்னையான நம்ம வேலையை கவனிக்கிறோம், குடும்பத்தை கவனிக்கிறோம், பிள்ளையை கவனிக்கிறோம். ஆனா பிசாசு எங்க வந்து உட்காந்துட்டான் தெரியுமா? மனசுல. மனசுல உட்காந்துக்கிட்டு அவன் உங்களை ஒரு பாவின்னு சொல்லுவான், உன்னால முடியாதுன்னு சொல்லுவான், நீ தோற்று போயிட்டேன்னு சொல்லுவான், நீ ரொம்ப கடங்காரன்னு சொல்லுவான், உன் மனைவி சரியில்லைன்னு சொல்லுவான், கணவர் சரியில்லைன்னு சொல்லுவான், உன் உடம்புல யாருமே சரியில்லைன்னு சொல்லுவான், கடைசியில் சொல்லுவான் நீ ஏன்டா வாழ்றேன்னு சொல்லுவான். நமக்கு நம்ம தேவன பிள்ளைங்க, ஆமா ஆண்டவரே சீக்கிரமா வாழை என்ன செஞ்சிடும், எடுத்துக்கணும். சூப்பர் ஜபம். அந்த ஜபம் மட்டும் கேட்கப்பட்டா நிறைய கிறிஸ்தவங்க எனக்கு இருக்க மாட்டாங்க. ரைஸ்லா பாருங்க, அப்படி இல்லைங்க. நம்ம பிள்ளை வந்து நம்ம கிட்ட வந்து, அப்பா எனக்கு வாழவே பிடிக்கல, ஒரு சின்ன 5 வயசு பிள்ளை சொன்னா எப்படி இருக்கும் நம்ம தகப்பனுக்கு தாய்க்கும்? நீங்க ஒன்னே ஒன்று சொல்லுங்க, நான் வாழ பிறந்தவன். அல்லேலூயா. நான் வாழ்ந்து செழிப்பாக இருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். எதற்காக கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு? அவருடைய துதியை சொல்லும்படியாக நம்மளை இங்கே வைத்திருக்கிறார். ஆகையால நம்ம இதை குறித்து நம்ம அதிகமாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். யூடியூப்ல போய் நீங்க பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று உங்களுடைய நல்ல எண்ணம், அது நம்ம தொடர்ந்து தியானிச்சோம். போன வாரத்தில் ஒரு செய்தி எடுத்தோம். நம்முடைய ஆண்டவரை எப்படி நம்ம பார்க்கிறோமோ அப்படியாகவே நம்முடைய வாழ்க்கை மாறும். உங்களுடைய எண்ணங்கள் இப்பொழுது எப்படி நீங்க தோல்வியும் வருத்தத்தையும் வேதனையும் எண்ணிக்கொண்டிருந்தீங்கன்னா அதுதான் உங்க வாழ்க்கை. அப்ப என்ன பாஸ்டர் செய்யணும்? நீங்க சொல்லணும், வேத வசனத்தை வச்சு உயிர்ப்பிக்கணும். என்ன பிளவுறது கிறிஸ்துவினாலே உண்டு, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு. நான் செய்த இந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்கப்படுவார். உங்களுடைய எண்ணங்களை நல்ல ஒரு நேர்மறையான எண்ணங்களாக வசனத்தை கொண்டு திருப்பிக் கொள்ளுங்கள். எதிர்மறையான எண்ணங்களை விட்டு விடுங்கள். ஆனபடினாலே உங்களுடைய எண்ணங்களை கவனமா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி வேத வசனம் மாத்திரம்தான். ஏன்னா நீங்க பாருங்க, செய்தித்தாள் பார்த்தீங்கன்னா இப்ப பாருங்க, செய்தியில இப்போ கொரோனா குறித்து கொஞ்சம் பயம் நமக்கெல்லாம் இல்லை. யாருமே மாஸ்க் போடல. பாருங்க, ஏன் பயம் இல்லைன்னா மீடியாவுக்கு திருப்பிட்டான், செய்தி நினைஞ்சிட்டான், திருப்பின உடனே மக்கள் நினைஞ்சிட்டாங்க. துச்செய்தியை கேட்கவும் அதை விசுவாசிக்கன்னா அதிகம் பேர் இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க யார்கிட்ட கொஞ்சமா பயம் இருக்குதா? பயம் இல்லை பாருங்க, கொஞ்சம் போவானே டெய்லி நம்ம இதுக்கு முன்னாடி ஏன் பயம் வந்துச்சு நியூஸ்ல சொல்றோம், ஐயோ பரவி கொண்டு இருக்கிறது, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. நம்ம அதை செய்யணும், உள்வாங்க. துச்செய்தியை உள்வாங்க உள்வாங்க உங்களுடைய எண்ணங்கள் எதிர்மறையாக மாறும். ரைசுலா. ஆனா அப்படினாலே இந்த உலகத்துல நற்செய்தி சொல்ற ஒரே இடம் கர்த்தருடைய வார்த்தை தான். ரைசுலா.
அன்னைக்கு ஊழியர் கூட துச்செய்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காலைக்கு யோசுவா 2 பேர் தான், 10 பேர் மெஜாரிட்டி துச்செய்தி தான். துச்செய்தியை கேட்கிற அன்னைக்கு அந்த ஜனங்கள் மனாந்தரத்தில் நினைஞ்சிட்டாங்க, அழிஞ்சு போயிட்டாங்க. நற்செய்தி என்ன? காலைக்கு சொன்னா எளிதாக ஜெயித்து கொள்ளலாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பாலும் தேனும் அந்த ஓடு தேசத்தை நமக்கு என்ன செய்வாரு? கொடுப்பார். நற்செய்தி மாத்திரம் கேளுங்க, அதை வச்சு உங்க மனதை மறுரூபப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ உன் முகம் மகிழ்ச்சியுடன் பிரகாசிக்கும். எப்பொழுது? ஜூலை மாதத்துக்கு மாத்திரமா இல்லை, ஆண்டுடைய வருகை வர. சொல்லுங்க, என்னுடைய முகம் ஆண்டுடைய வருகை வரை மகிழ்ச்சியுடன் பிரகாசிக்கும். இதை நீங்க யோசிச்சு பாருங்க, இது சாத்தியமா? ஏன்னா வாழ்க்கை என்பது சிக்கலா இருக்குது, வாழ்க்கை என்பது பிரச்சனை நிறைந்து இருக்குது. ஆனா வேத வசனம் இப்படி சொல்லுது. இப்ப எதை நீங்கள் விசுவாசித்து உங்க மனதில் ஏற்றுக்கொள்ள போறீங்க என்பது உங்க தீர்மானம் தான். அல்லேலூயா. அதனால இரவு பகல் நேரத்து தியானமா இருக்க மனுஷன் பாக்கியவான். அப்போ நீங்க இப்படி யோசிக்கணும். உங்களுடைய முகம் பார்க்குற கண்ணாடியில இந்த வசனத்தை எழுதி போட்டுருங்க, என் முகம் மகிழ்ச்சியுடன் பிரகாசிக்கும். அப்போ கடந்த நாட்களில் நம்ம ஒரு காரியத்தை தியானிச்சோம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் ஏழையா பணக்காரரா? நீங்க உஷாராயிட்டீங்க. அல்லேலூயா. நீங்க அநேகரை நம்முடைய ஆண்டவர் பாருங்க, நீங்க உலகம் ஒரு சொல்லுது பணக்கார சாமி பணக்கார சாமின்னு. நம்மளால எதிர்த்து பேச தெரியல. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் பணக்காரர், அவர் தான் வானத்தை பூமியை உண்டாக்கி இருக்கிறாரு. பூமி நிறைவும் அவருடைய தான் நமக்கு சொல்றதுக்கு போதிக்கப்படவில்லை. அதனால உலகம் கூட்டம் சொல்லுது பணக்கார சாமி பணக்கார சாமின்னு. உண்மையாகவே பணக்கார சாமி யாரு? 2 Corinthians 8:9 சொல்லப்படுறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கின்றீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நமக்காக கல்வாரி சிலுவையை தடுத்துறானா. இப்ப நம்மளை கிறிஸ்துவுக்குள் என்னவா மாற்றி இருக்கிறார்? பணக்காரனாய் மாற வேண்டாம், பணக்காரனாய் மாறுவதற்கு ஆசைப்பட வேண்டாம். கிறிஸ்துவுக்குள் அவரே நம்மை பணக்காரனாக மாற்றி இருக்கிறார். அவரே நம்ம நீதிமானாக மாற்றி இருக்கிறார். அவரே கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய பிள்ளையாக நம்ம இணைஞ்சிருக்காரு, மாற்றி. கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம கேட்ட செய்திகளும் நாம் கடந்து வந்த பாதைகள் இப்படி இல்லை. இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட பல தேசங்கள் பொருளாதாரத்தில் செழிப்பா இருக்கிறது காரணம் என்னன்னா, அந்த சுவிசேஷத்தை சரியா புரிந்து கொண்டார்கள். நம்முடைய தேசத்துல தேவனுடைய பிள்ளைகள் நம்ம தான் யூ ஆர் தி லைட் ஆஃப் தி வேர்ல்ட்னு சொல்லியிருக்காரு. நம்ம ரொம்ப தரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ரொம்ப ஏழ்மையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர் ஆகிய தகப்பன் நம்ம கூட இருக்கார். அல்லேலூயா. ஆகாய் 2:8 சொல்லுது, வெள்ளியும் பொன்னும் என்னுடைய என்று சேனைகள் கர்த்தர். அப்போ நம்ம போன வாரங்களில் அதை தியானிச்சோம். அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு இந்த நாள் ஒரு தொடர்ந்து நம்ம அதை பார்க்க வேண்டும். ஒரு சத்தியத்தை நீங்கள் தொடர்ந்து கேட்க கேட்க உங்க மனசு மாறும். விசுவாசம் கேள்வினால் வரும். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது, கேட்டுக்கொண்டே இருப்பதனால தான் விசுவாசம் வரும். நம்ம இப்போ நான் பேசுறேன், நீங்க கொஞ்சம் உங்களுக்கு புரியும். திரும்ப போய் கேட்கணும். கேட்க கேட்க தான் என்ன வரும்? விசுவாசம் வரும். விசுவாசம் வராவிட்டால் உங்க வாழ்க்கை அவிசுவாசமாய் மாறிடும், சோர்வா மாறிடும். உங்க பேச்சு எப்படி இருக்கு தெரியுமா? கவலையா பேசுவீங்க, வேதனையா பேசுவீங்க, ஏழாமைய பேசுவீங்க, தோற்று போனதை பேசுவீங்க, நான் ஒரு பாவின்னு சொல்லி பேசுவீங்க, முடியாது என்று நினைச்சுவீங்க பேசுவீங்க. அதுக்கு என்ன செய்ய தெரியுமா? மற்றவங்களையும் குறை சொல்லி பேசுவீங்க. ஆனா விசுவாசம் வரும்போது என்ன ஆகும் தெரியுமா? உங்களையும் உயிர்ப்பிக்கும். உங்கள் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைகள் அநேகரை உயிர்ப்பிக்கும். அப்போ மரணமும் ஜீவனும் நாவின் ரொம்ப கவனம். 2 குரூப் தான் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒன்று நேர்மறையான சிந்தனையாளர்கள், அடுத்தது எதிர்மறையான சிந்தனையாளர்கள். நம்ம நீ கிறிஸ்துவுக்குள்ள ஆண்டவர் சொன்னாரு, என் வசனத்தை வச்சு கெட்ட வார்த்தை ஒன்று நீ என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம். ஒன்றுக்கு நீ என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். கடந்த நாளை குறித்தும் கவலைப்படாத, நாளை தினத்தை குறித்தும் கவலைப்படாத. இன்று கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் நீ என்ன செய்ய, மகிழ்ச்சியோடு வாழ்ந்து. அப்போ
நம்ம கடந்த நாட்கள்ல தேவன் பணக்கார தேவன், அவருடைய பிள்ளைகள் ஏன் ஏழையாக இருக்கிறார்கள், ஏன் வறுமையில் இருக்கிறாங்க? தேவன் நமக்கு யெகோவா ராபாவாக இருக்கிறார், ஆனால் நாம் இன்னைக்கு வியாதிப்பட்டிருக்கிறோம். தேவனை குறித்து சரியான அறிவு நமக்கு இல்லை. எதனால இல்லைன்னா, சத்தியம் நமக்கு தெரியல. நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பது நம்ம போன வாரம் அப்படியே ஆரம்பிச்சோம். தேவனுடைய பிள்ளைங்க ஏன் பற்றாக்குறையில வாழணும், ஏன் அடமானங்கள், நகை, வீடு, சொத்து, உலகத்துக்காக நல்லா இருக்கிறான், தேவனுடைய ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு ஏன் இப்படி காரியங்கள் என்றெல்லாம் நம்ம கடந்த நாட்களை அதை தொடர்ந்து நம்ம தியானிச்சு கொள்கிறோம். அப்போ இந்த முடக்குவாதம் என்பது உங்கள் மனதில் இருக்கிற ஏழ்மை எண்ணங்கள். அந்த எண்ணத்தை நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு மாற்றிக்கொள்ள வேண்டும். அதை நம்ம போன வாரம் தியானிச்சோம். பாருங்க, அமெரிக்கா போன்ற தேசங்கள்ல ஒரு நல்ல தகப்பன், அதாவது அவனுக்கு நல்ல பணம் இருந்தும் தன்னுடைய பிள்ளைகளை சரியா கவனிக்காவிட்டால் கோர்ட் என்ன செஞ்சிடும், நடவடிக்கை எடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு வேண்டிய இதெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னோம். ஆனால் இன்னைக்கு நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் இருக்கிறார்? அவர் அன்பானவர், கனிவானவர், தாராளமானவர், தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் அருளாது எப்படி அப்படி என்றால் நம்முடைய அப்போ ஆண்டவர் பிரச்சனையா, நம்ம பிரச்சனையா? நம்ம மனசுதான் பிரச்சனை. நமக்கு தேவனை குறித்து, நம்ம அழைத்த அப்பாவை குறித்து சரியான அறிவு நமக்கு இல்லை. ஏன்னா ஆண்டவர் பாருங்க, அவர் எவ்வளவு அன்பானவர், இரக்கமானவர் என்பதற்கு தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக கொடுத்து இந்த உலகத்தையே நேசிக்கிறார். அப்போ கடந்த நாட்களை இன்னும் சில காலங்கள் பார்த்தோம். அதாவது அதாவது சங்கீதம் 50வது அதிகாரத்துல 9 முதல் 12வது வரை வாசிக்கும் போது, பூமியில் நடமாடுகிற ஜீவராசிகள்லாம் என்னுடையவைகள், நான் பசியா இருந்தா உனக்கு சொல்லை, பூமியும் அது நிறைவும். அப்படி சொன்னவர் இப்ப எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறார். மறுபடியும் நம்ம பயப்பட்டிருக்க அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாம அப்பா. அப்போ ஏன் நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு சிக்கல்? ஏன் நம்முடைய வாழ்க்கையே பிடிக்கல நமக்கு? ஏன்னா தேவனை குறித்த சரியான அறிவு நமக்கு இல்லை. கொஞ்சம் கவனமா கேட்பீங்கன்னா உங்களுடைய மனம் அப்படியே உயிர்ப்பிக்கப்படும். வைஷ்கா பிரசுத்த ஆவியானவர்களுக்கு வேலை செய்வார். பிசாசு வைத்திருக்கிற அந்த அந்த தவறான காரியங்களை உங்கள் மனதில் எடுத்து போடுறார். சத்துருடைய கிரியைகள் நிர்மூலமாக்கப்படும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறீர்கள். அப்போ இந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். திரும்ப பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு 3 யோவான்ல, உன் ஆத்துமாய் வாழ்கிறது போல எல்லாவற்றிலிருந்து வாழ்ந்து சரி சுகமாக இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு யோவான் எழுதுறாரு. என்ன காரியத்துக்காக இதை அப்படி எழுதுறாருன்னா, அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, உன் மனம் உன் மனதுடைய வாழ்வு தான் உன் வாழ்க்கையுடைய வாழ்வாக இருக்கிறது. அப்ப இன்னைக்கு நம்முடைய மனசுல நாம் எதை அதிகமாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம்? தோல்வியேவா, இல்லாவிட்டா வெற்றியையா, ஆசீர்வாதத்தையா இல்ல சாபத்தையா, தைரியத்தையா இல்ல பயத்தையா? பாருங்கள், அதை திருப்பிக் கொள்வோம். 3 யோவான் 2வது வசனம் வாசிக்கலாம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த வசனம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, மைக் கொஞ்சம் கம்மியா இருக்கு மாதிரி. பிரைஸ் காட். பாருங்க, பிரியமானவனே, உன் ஆத்துமா, ஆத்துமா என்பது மனம். மனம் என்பது ஏற்கனவே நான் போன வாரம் சொன்னேன். அறிவுத்திறன், உணர்ச்சி திறன், சித்தம் கொள்ளும் ஆற்றல், இதெல்லாம் இந்த மனதில் தான் இருக்குது. ஆனால் இந்த மனதில் நீ தேவனை புரிந்து நீ வாழ்கிற வாழ்வு தான் உன் வாழ்க்கையில உண்டாகிற ஒரு வாழ்வாக இருக்கிறது. சில மொழிபெயர்ப்புகளை நான் வாசித்து அதுக்கு சில காரியங்கள் சொல்லுவேன். I pray that you are prosperous in every way. நீ எல்லா பகுதியிலும் நான் உனக்காக ஜெபிக்கிறேன், நீ செழித்து இருக்கணும்னு நான் வேண்டுகிறேன். அல்லேலூயா. எல்லா பகுதியிலும் குடும்ப வாழ்வு, பொருளாதார வாழ்வு,
உன்னுடைய வேலை வாழ்வு, உன் பிள்ளைகள் வளர்க்கிற வாழ்வு, எல்லா பகுதியிலும் நீ ப்ராஸ்பரஸா இருக்கணும், நீ செழிப்பா இருக்கணும், நீ ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும், அனுபவிக்கணும். ஏதோ எக்கனாமிக்கு மாத்திரம் இல்ல, உன் குடும்ப வாழ்வில, பிள்ளைங்களுடைய வாழ்வில, எல்லா பகுதியிலும் நீ ஜெயம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு வார்த்தை சொல்ற, டு பி brought along to smooth and prosperous journey. உன்னுடைய வாழ்க்கை பயணமே ஒரு மென்மையாக, ஒரு செழிப்பாக போகணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன் சொல்றேன். அல்லேலூயா. இன்னைக்காவது நம்ம வாழ்க்கையை அப்படி விரும்புகின்றீங்களா? என் வாழ்க்கையே, இந்த வாழ்க்கை பயணமே செழிப்பாகவும் மென்மையாகவும், என்ன இப்ப பார்த்தாலும் சிக்கல், போராட்டம், சண்டை, சச்சரவு, பாஸ்டர் இதுதான் என்னோட வாழ்க்கையா இருக்குது அப்படின்னு எண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிற வாழ்க்கை அப்படிப்பட்டது அல்ல. விசுவாசம் உங்களுக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறான். தேவன் சொல்ற வாழ்க்கை அப்படி அல்ல. உங்க வாழ்க்கை பயணமே சூப்பராக இருக்க வேண்டும். Praise God. இன்னொரு கொஞ்சம் வாசிக்கிறேன். To be the continually prosperous and to success in the every way. நீ எல்லா பகுதியிலும் நீ வெற்றி பெறணும். Praise God. உன் குடும்ப வாழ்விலே, ஊழிய வாழ்விலே, வேலை பகுதியில, எல்லா பகுதியிலையும் நீ வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி நான் உனக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இன்னொரு வார்த்தை போட்டிருக்குது. யூ கண்டினியூலி என்ஜாய் தி குட் ஹெல்த். உன் சரீரமும் தொடர்ச்சியாக ஆண்டோடைய வருக வர அது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் சொன்ன அந்த வெளிப்பாடு தான் யோவான் எழுதுகிறார். தொடர்ச்சியாக நீ வெற்றி பெறணும், தொடர்ச்சியாக நீ செழிப்பா இருக்கணும், தொடர்ச்சியாக உன் சரீரம் எப்படி இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். பிரைஸ் காட். அப்போ நம்முடைய தேவன் எப்பொழுதுமே நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் யெகோவா ஈரே, அவர் யெகோவா நீதி கிடையாது. இன்னைக்கு நம்ம அநேக தேவனுடைய பிள்ளைங்க ஆண்டவர் ஏதோ தேவையோடு இருக்கிறாரு, நம்ம கொடுத்துதான் அவருக்கு சரி கட்ட போறோம் அப்படி எண்ணிட்டு இருக்கிறோம். அது தவறு. பேசலாம் பாருங்க, 5 கூட்டர்கள் ஒரு யானையை பார்க்க போனாங்களாம். அதுல முதல் கூட சொன்னா யானையோட வாழை பிடிச்சிட்டு இது விளக்கமாறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பேசலாம். 2வது கூட சொன்னா யானையோடைய அந்த காலை பிடிச்சிட்டு இது மரம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் தாட்ஸ் சொல்லியிருக்கிறான். 3வது கூட சொல்லியிருக்கிறான் யானையோடைய தும்பிக்கையை பிடிச்சிட்டு இது ஏதோ ஒரு குழாய் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறான். 4வது கூட சொல்லியிருக்கிறான் காலை பிடிச்சிக்கிட்டு இது ஒரு விசிறி மாதிரி இருக்குது. 5வது கூட சொல்லியிருக்கிறான் இது நல்ல ஒரு காம்பவுண்ட் சோறு மாதிரி உடம்பை பிடிச்சிட்டு. இன்னைக்கு நிறைய தேவனுடைய ஊழியர்களும் தேவனுடைய பிள்ளைகளும் தேவனை குறித்து அறிகிற அறிவு எப்படி இருக்கு தெரியுமா? இப்படிதான். தேவன் தான் எனக்கு வியாதியை கொடுக்குறாரு, தேவன் தான் எனக்கு நெருக்கடியை கொடுக்குறாரு, தேவன் தான் எனக்கு பிரச்சனைக்கு காரணமே அவர் தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி சொட்டு ரத்தத்தையும் நமக்காக சிந்தினவர். அல்லேலூயா. நீங்க ஒரு நல் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இந்த உலகத்திலே அவரை போல யாராலும் விரும்ப முடியாது. நீங்கள் உங்களை நேசிப்பதை காட்டிலும் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இதை உங்களுடைய இதயத்தின் ஆழத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் இந்த பூமியில வாழ பிறந்தவன், கிறிஸ்துவை வெளிப்படுத்த பிறந்தவன். இந்த நாளில் ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு ஏழ்மையா இருந்த ஒரு மனிதனை தேவனை குறித்த அறிவை பெற்ற உடனே அவனை எல்லா பகுதியிலும் ஒரு வெற்றியுள்ள மனிதனாக, ஒரு செழிப்புள்ள மனிதனாக கர்த்தர் மாற்றினார். அந்த நபரை குறித்து நம்ம தியானிச்சு முடிக்க போகிறோம். நியாயாதிபதி புஸ்தகம் 6வது அதிகாரம் எடுத்துக்கொண்டு இங்கே ஒரு கிதியோனை குறித்து நம்ம ஒரு அற்புதமான கண்ணோட்டத்தில் பார்க்க போகிறோம். கிதியோனை குறித்து நம்ம செய்திகள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த கிதியோனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது என்றால், அன்னைக்கு இருந்த அந்த சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியான் கிட்ட அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒரு சூழ்நிலை. 6ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் முதல் நீங்க அப்படியே வாசித்து பார்த்தீங்கன்னா,
அவங்க வந்து படையெடுத்து வந்து இவங்களுடைய பொருளாதாரத்தை சிக்கலாக்குற ஒரு சூழ்நிலையை அங்க பார்க்கலாம். 4வது வசனம் பார்க்கலாம். அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி ஆகாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து நிலத்தின் விளைச்சலை கெடுத்து உங்களுடைய பொருளாதாரத்தை, உங்களுடைய சுகத்தை, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்தை கெடுக்கிறவன் பிசாசு. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இங்கே மீதியான் படையெடுத்து வந்து இவங்களுடைய நிலத்தின் விளைச்சல் என்ன செய்கிறான்? கெடுக்கிறான். அது வாசிங்க. ஆகாரத்தை ஆகிலும், ஆகாரம் என்பது எதை குறிக்கிறது? பொருளாதாரம், எக்கனாமிக் நெருக்கடிகள், பண பிரச்சனையால நீங்க எத்தனை குடும்பத்துல பிரச்சனை பாருங்க, அதுவே பிரச்சனை. அடுத்தது ஆடு மாடுகள் தான் அப்போ உள்ள காலங்கள் சொத்து. ஆடு மாடுகள் கழுதைகள் ஆகிலும் வைக்காதே போவான். இதுதான் இப்போ. அதனால இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பயந்து கெபில மறைவிடங்கள்ல போய் மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ந்தாங்க. ஐயோ, எப்பொழுது என்னுடைய பொருளாதாரத்தை தூக்கி போயிடுவான், என் வாழ்க்கை போயிடுவேன்னு சொல்லி இந்த மீதியானுக்கு பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க அடிமைத்தனத்துல. ஆனால் இவர்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ முடியாது, தேவன் அழைக்கல. பிரைஸ்லா. இப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்புகிறார். அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா கிதியோனை போய் ஒரு தேவ தூதன் சந்திக்கிறான். அதான் 6:12 வாசிக்கலாம். 6:12. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த வார்த்தையை கிதியோனை பார்த்து தேவதூதன் சொன்னார் என்றால், அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்க. கோதுமைய மீதியானுடைய கைக்கு தப்புவிக்கிறதுக்காக பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறான். இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, கடன் என்ற பயம் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறா, வியாதி உங்களை பயமுறுத்திட்டு இருக்கிறா, குடும்ப பிரச்சனைகள், இல்லை ஏதாவது நபர் வாழ்க்கை பயந்து பயந்து வாழும்படியான ஒரு வாழ்க்கையில நீங்க இருக்கிறீங்களா? இந்த கிளியோடைய நிலைமை அப்படிதான். பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஐயோ, வந்துருவாங்களோ வந்துருவாங்களோ வந்துருவாங்களோ, நல்லாதான் பாஸ்டர் அங்க இருக்கிறோம், திடீர்னு வீட்டுல பிரச்சனை வந்துடுது, திடீர்னு நெருக்கடி வந்துடுது. நல்ல விசுவாசி, நல்ல வார்த்தை பேசணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால என்ன செய்ய முடியல. மாமிசத்தோடு நமக்கு என்ன கிடையாது, யுத்தம். பாருங்கள், நீங்கள் கர்த்தருக்காக முன்னேறக்கூடாதபடிக்கு, அது எல்லா பகுதியிலும் முன்னேறக்கூடாதபடிக்கு பிசாசானவங்களோட மனதை என்ன செய்வான், கட்டுவான். இந்த கிதியோனுடைய நிலைமை அப்படிதான், பயந்து பயந்துட்டு இருக்கான். இப்போ அந்த கிதியோன் கிட்ட போய் தேவ தூதன் எப்படிப்பட்ட வார்த்தை சொன்னான்? பராக்கிரமசாலியே. இவன் உண்மையாவே பராக்கிரமசாலியா பயந்தோலியா? பயந்தோலி. இன்னைக்கு அதெல்லாம் பாருங்க, நமக்கு தேவோட பிள்ளைங்க பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள நீங்க ஐஸ்வர்யவானா இருக்கிறீங்க, நம்மளால என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அவருடைய தரும்புல நீங்கள் குணம் மாநிலங்கள் 2 பேதுரு 1:2-24 ஏற்றுக்கொள்ள முடியல. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க பரிசுத்தவான், பாவின்னு சொன்னா நான் ஏற்றுக்கிறேன் பாஸ்டர் சொல்றாங்க. அல்லேலூயா, பிரைஸ் லார்ட். கிறிஸ்துவுக்குள்ள சகல ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கர்த்தர் செஞ்சிருக்காரு, ஆசீர்வதிச்சிருக்காரு. அன்பின் ராஜ்யத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நம்ம எதை ஏற்றுக்கொள்ள தெரியுமா? நீ ஒன்றுக்கும் இல்லாத ஆளு. இது சொன்னீங்க பார்த்தீங்களா? ஏனென்றால் நாம் பார்ப்பது எல்லாம் இந்த ஐம்புலன்களை வைத்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே பாருங்க, இப்படி பயந்து போய் கொண்டிருக்கிற இந்த கிதியோனை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். இப்ப நீங்க இன்னைக்கு கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், கிதியோனும் தேவதூதனும் மாறி மாறி பேசின ஒரு 5 வார்த்தையை தியானிச்சா போதும். உங்க மனசு மாறிடும். உங்களுடைய நெருக்கடியிலிருந்து நீங்கள் சுகத்துக்கு புறப்படுவீர்கள். அல்லேலூயா. உங்க பொருளாதாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். தேவனுக்காய் கொடுக்கிறவராய் கர்த்தர் உங்களை மாற்றிடுவார்.
சுகமுள்ளவராக கர்த்தர் உங்களை மாற்றி விடுவார். தோல்வியிலிருந்து வெற்றி மனப்பான்மைக்கு வந்துடுவீங்க. பாவ எண்ணத்திலிருந்து பரிசுத்த எண்ணத்துக்கு ஓடி வந்துடுவீங்க. ஒரு 5 வசனம் உங்க வாழ்க்கையை மாற்றப்படுகிறது. பிரைஸ்லா. நல்லா பாருங்க, தேவதூதன் பேசுவதை கவனிக்கணும், அடுத்து கிதியோன் பேசுவதை கவனிக்கணும். இதான் நீங்க அவ்வளோதான் செய்வீங்க. பிரைஸ்லா. நிறைய எழுதி அடுத்த வாரம் நம்ம தியானிக்கப்படுகிறோம். பாருங்கள், வாசிக்கலாம். இப்போ கர்த்தருடைய தூதன் சொல்கிறான், அதற்கு கர்த்தர் நான் உன்னோட கூட இல்ல பராக்கிரமசாலியே நீ கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். அதுக்கு சில மொழிபெயர்ப்பு சொல்கிறது. கர்த்தர் எப்படிப்பட்ட வார்த்தையை அவனுக்கு யூஸ் பண்றாருன்னா, பெரும் வீரனே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. பயந்து ஐயோ இந்த கோதுமையை மீதியான வந்து எடுத்துட்டு வரதுக்கு முன்னாடி நான் நினைஞ்சேன் கொண்டு போய் பத்திரம் வாட்சிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கவனை பார்த்து பெரும் வீரனே, மிகவும் தைரியசாலியே, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். இன்னைக்கு நம்ம பாருங்க, கடன் பிரச்சனையில, பொருளாதார நெருக்கடியில, வியாதியில, பற்றாக்குறையில இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லி ஆசீர்வாதமா இருப்பார். அல்லேலூயா. பிரைஸ்லா. உன்னை பெறப்படுத்த கிறிஸ்துவ இல்லாமல் செய்ய உனக்கு என்ன உண்டு? இப்ப நம்ம எப்படி நம்முடைய எண்ணங்கள், இந்த கிதியோனுடைய மனசு நம்மளை போன்றுதான் இருந்தது. வேத வசனம் வர வர தேவனுடைய வார்த்தை அவனுடைய மனதை ஒரு ரிச் மனிதனாக, ஒரு பராக்கிரமசாலி மனிதனாக மாற்றி விட்டது. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், பெரும் வீரனே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். சில இங்கிலீஷ் மொழிபெயர்ப்புல சூப்பரா போட்டிருக்குது. The Lord said to him, the Lord is unto you, you are the mighty man. நீ யாரு? வல்லமையான மனுஷன். ரைட்லா. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்ல, நீ பலவீனன்னு சொல்லி பிசாசு சொல்றான். இல்ல, நீ வல்லமையான மனிதன், நீ பராக்கிரமசாலி, உன்னால முடியும். You are the mighty man. அது மாத்திரமல்ல, அடுத்த ஒரு இன்னொரு வார்த்தை போடுங்க, fearless. பயமே அறியாதவன் நீதான் பான்னு சொல்றாரு. அல்லேலூயா. இவன் பயந்து நடுங்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பயமே இல்லை, பயம்னா உனக்கு என்னன்னு தெரியாது. அப்படியே புதிய உடன்படிக்கை வாங்க, மறுபடியும் பயப்படுறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை நம்ம என்ன செய்யல. கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை விடாமல் அன்பும் பலமும் உங்களுக்குள் இருக்கிற கர்த்தரையும் வார்த்தையும் அறிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு என்ன செய்தி, நான் தலைப்பு என்னன்னா, பிரச்சனைய பெரியதாக பார்க்காத, சிறியதாக பாருங்க. பிரைஸ்லா. பிரச்சனைய பெருசா பார்க்காத, சிறுசா பாரு. கற்பாம்பூச்சி அடிக்கிறதுக்கு எத்தனை பயம் இருக்குது? பயம் இருக்குது, விட்டுருங்க. சரி, ஒரு பொடி எறும்பு போயிட்டு இருக்குது, சின்ன எறும்பு, கருப்பு எறும்புன்னு வச்சுக்கோங்க. அதை உங்களால் மிதிக்க முடியுமா? மிதிக்க முடியாதா? அதை போல உன் பிரச்சனை பாருங்கன்னு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு. புரிந்தவர்கள் கலங்கள் தட்டுங்க. உன் வியாதி சொல்லும், உன் குடும்ப பிரச்சனை சொல்லும், உன் வறுமை சொல்லும். மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க முடியாது முடியாதுன்னு சொல்லுவாங்க. பெரிசா பார்க்க வைக்கதான் பிசாசுடைய தந்திரம். நீ பாவி, நீ இந்த பழக்கத்துல இருந்து வெளியவே வரவே முடியாது அப்படின்னு சொல்லுவான். பொய்ன்னு பொய்க்கு உன்னுடைய பிரச்சனையை நீ பெரியதாக பார்க்காத, சிறியதாக பாரு. உன்னால எது சாத்தியமாகுமோ அப்படியாக பாரு. பாஸ்டர், இந்த கருப்பு எறும்ப நான் மிதிச்சிருவேன்னு சொல்றவங்க கண்டிப்பா மிதிக்க மாட்டேங்க. அல்லேலூயா. அப்படியாக உங்க பிரச்சனையை பாருங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால என் பலவீனம் ஒரு சின்ன எறும்பு போல பார்க்கிறேன். என்னுடைய கடனை, என்னுடைய பயத்தை, என்னுடைய தரித்திரத்தை, என் சோர்வுகளை, தவறான எண்ணங்களை சின்ன எறும்பு போல நான் மிதிக்கிறேன். ஓ தீஷா, கரங்களை தட்டுங்க. பிரச்சனையை பெரியதாக பார்க்காத, தேவனை பெரியதாக பாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை பெரியதாக பாரு. உனக்குள்ள இருக்கிற வல்லமையை பெரியதாக பாரு. உனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை பெரியதாக பாரு. பாருங்க, நம்ம இன்னைக்கு ராஜபுரத்தில் சஞ்சீவி மலையில மேல ஏறி போய் இந்த ராஜபுரத்தை பார்த்தீங்கன்னா எல்லாம் சிறுசா இருக்கும். இன்னும் கொஞ்சம் போய் பிளைட்ல போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறுசா போயிடும். அல்லேலூயா.
எனக்கு அந்த ஃப்ளைட்டில் போன சம்பவத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அப்படியே எல்லாம் சிறுசாக போயிடுச்சு. கடைசி மேகம் மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. அங்கதாங்க நீங்க இருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்களும் இயேசுவாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. பிரச்சனையை பெரிதாய் பார்க்க வைப்பவன் தான் பிசாசு. உன் கணவர் மாறவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி போய் சொல்லிடுவோம். உன் மனைவி மாறவே மாட்டாங்க, உன் பிள்ளைகள் மாற மாட்டாங்க, உறவினர் மாற மாட்டாங்க. நீ இந்த பாவ பழக்கத்திலிருந்து வெளியே வரவே உன்னால முடியாது. நீ அடிமையாயிட்ட, இந்த குடிக்கு அடிமையாயிட்ட, இந்த பழக்கத்துக்கு நீ அடிமையாயிட்ட. இல்லை, அது ஒரு எறும்பு போல. அதுல என்ன எறும்பு சொல்லியிருக்கிறேன்? கருப்பு எறும்பு. கட்ட எறும்பு கூட உங்களுக்கு கழிச்சிடும் இல்லையா? எது உங்களுக்கு ஈஸியா இருக்குதோ அதாவது பாருங்கள், தேவனை பெரிதாய் பாருங்கள். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை தெரியுமா? பிரச்சனை எல்லாம் பெருசு, ஆண்டவர் ஒண்ணும் இல்லை. இல்லையா? என்ன பாஸ்டர் நீங்க சொல்றீங்க, நான் எவ்வளவு பிரச்சனை இருக்கிறேன், உங்களுக்கு என்ன பாஸ்டர் தெரியும் இல்லையா? கர்த்தர் பெரியவரையா? என்ன பாஸ்டர் இவ்வளவு மழை போல பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் ஆண்டவர் மழையை பார்த்து நினைச்சு பேசு, பேசலாம். சொல்லுங்க, பிரச்சனையை பெரியதாக பார்க்க மாட்டேன், எதான் பெருசா பார்க்கணும்? உங்களை கிறிஸ்துவுக்குள் பெரிய ஆளா பாருங்க. பராக்கிரமசாலியே, you are the mighty man, fearless. பயமே உனக்கு இல்ல. ஐயோ, இது நம்மளை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுது? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பயமே உனக்கு இல்ல. பக்கத்து பார்த்து கையில கொடுக்காதீங்க, பயமே இல்லைன்னு சொல்லுங்க. பயமே இல்ல. ஆமா பாஸ்டர், நீங்க சொல்றது உண்மைதான். ஒரு தேவனுக்கு எதிராக செய்யற காரியத்துல எனக்கு பயமே இல்லை. கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படுது. நீ என்ன சொல்லப்படுது? நான் பயந்த சூழ்நிலையை சொல்லப்படுது. நீ எந்த காரியத்துல நீ பயந்து கொண்டிருக்கிறியோ அந்த காரியத்துல நீ வெளியே வந்துருக்க. அடுத்தது இப்படி சொன்ன உடனே கிதியோன் நம்ம சார்பா பேசலாம் பாருங்க. எப்படி பேசலாம் பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. 13 வசனம். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆண்டவரே, கர்த்தர் எங்களோட கூட இருந்தால் அது சூப்பரா. என்னுடைய பெரிய எங்க பாஸ்டர் மாதிரி பேசுற அல்ல இல்லையா? கர்த்தர் என்னோட இருந்தா ஏன் நடக்குது இப்படி? இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் கேள்வி என்னன்னா, ஏன் கர்த்தர் பராக்கிரமசாலியே பயப்படாத, கர்த்தர் உன்னோட கூட. உடனே கிதியோன் சொல்றான், நம்ம பேசுற மாதிரி பேசுறான், கர்த்தர் என்னோட கூட இருந்தா ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது? அடுத்து வாசிங்க. யார் தான் உங்களை கைவிட்டாராம்? அநேக தேவ பிள்ளைங்களுக்கு தான் சொல்றாங்க. அல்லேலூயா. கர்த்தர் தாங்க என் வாழ்க்கையில எல்லாத்துக்கும் செய்யறதெல்லாம். இவங்க பிரச்சனை காரணம் யார் தான்? கர்த்தர். அதுக்கு முந்தின வசனங்கள் நீங்க வீட்டில் போய் பாருங்க. அவங்களுடைய கீழ்ப்படியாமை, அவங்க கர்த்தருடைய அந்த சத்தத்துக்கு அவங்க கீழ்ப்படியல. இவர்கள் ஆபிரகாமுடைய சந்ததி. இவங்களுடைய கீழ்ப்படியாமையை தான் இவர்களுக்கு இவ்வளவு பெரிய விளைவை கொடுத்தது. தவிர இவங்களுடைய எண்ணங்கள் தேவனை குறித்து புரிந்து கொள்ளுதல் எதிராக இருந்துச்சு. இன்னைக்கு நம்முடைய எண்ணங்கள் கூட தேவனை குறித்து சரியான சத்தியம் நமக்கு என்ன செய்யப்படவில்லை, தெரியல. அதனாலதான் நம்ம கேள்வி கேட்கிறோம், ஏன் என் வாழ்க்கை இப்படி நடக்குது, ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை, ஆண்டவர் எங்களை கை விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி. அடுத்த வசனம் அதுக்கு பதில் சொல்றாரு பாருங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை நீங்களாக்கி ரட்சிப்பாய். இவன் பிரச்சனை சொல்றான், கர்த்தர் பிரச்சனையை கேட்கல, தீர்வு சொல்றான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவ சமூகத்துல உங்க பிரச்சனை எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. அவர் உங்க இருதயத்தை பார்க்கிறார். இப்போ உங்க மனசை மாத்துறதுக்கு தான் இங்க வேலை நடந்துட்டு இருக்கு. இவனுடைய மனதெல்லாம் தேவனுக்கு வார்த்தைக்கு எதிராக குறுகி போயிருக்கிறது. உலக சூழ்நிலையினால ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்போ உடனே கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. அப்போ நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர்
அவனுக்கு ஒரு பலன் இருப்பதாக இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். கவனிங்கள், கர்த்தர் கிதியோனை பார்த்து உனது வல்லமையை பயன்படுத்து. ஒரு மனிதன் சொல்லி உனக்குள்ள வல்லமை இருக்குது, அதை நீ என்ன செஞ்சிரு, பயன்படுத்து. ஒரு வல்லமையை உனக்கு, அதாவது என் நாமத்தில் எவ்வளவு கேட்பீங்களோ எல்லாம் ஒரு வல்லமையை பயன்படுத்தி மீதியானவரிடமிருந்து இஸ்ரவேலை காப்பாற்று, அவர்களை காப்பாற்ற நான் உன்னை அனுப்புகிறேன். இங்க என்ன சொல்றாருன்னா மிகப்பெரிய ஒரு திட்டம். செல்போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. எப்பயுமே நம்ம வேத வசனத்தை கவனிக்கும் போது ரொம்ப திசை திருப்புவான், ரொம்ப கவனமா இருக்கணும். இப்போ இவனை காப்பாற்றுறதுக்கே வழி இல்லாத இருந்த கிதியோட வாழ்க்கையை பார்த்து தேசத்தை நீ மாற்ற உன்னால முடியும்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அல்லேலூயா. கிதியோன் அவனுடைய வாழ்க்கைய பரிதாபமா இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, எப்ப நான் உன்னை தேசத்துக்கு ஆசீர்வாதம் வைக்க நான் உன்னை அழைக்கிறேன். ரைட்டா? உனக்குள்ள இருக்கிற வல்லமை நீ என்ன செய்ய, பயன்படுத்து. உங்களுக்குள்ள வல்லமை இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? பிரச்சனையை சிறிதாய் பாருங்கள், தேவனை பெரிதாய் பாருங்கள், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்று பாருங்கள். ரைட்டா? உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாருங்க. அதனால வேதம் சொல்றது, என்ன பலப்படுத்துகிறார், எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த பலன். உன் வல்லமையை பயன்படுத்து. உடனே அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இது சொன்ன உடனே ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்முடைய மனசு நல் வார்த்தையால் மாத்திரம்தான் மாற முடியும். ரைட்டா? ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறீங்க, வியாதிஸ்தர்னா இருக்கிறான், ஒரு நல்ல டாக்டர்னா அந்த வியாதியை பார்த்து என்ன சொல்லுவார், சீக்கிரமா சரியாயின்னு சொல்லுவார். ரைட்டா? அந்த வியாதியை கொஞ்சம் இப்படியா பண்ண 2 நாள் போயிடுன்னு சொன்னா கூடுவோம், ஒரே நாள் நெஞ்சிருவோம், போயிடும். ரைட்டா? ஜீவனை பேசுற இடத்துல நம்ம இருக்கணும். அல்லேலூயா. பாருங்கள், அடுத்து என்ன சொல்றாங்க, கிதியோன் என்ன சொல்றாங்க பாருங்க. முதல்ல என்ன சொன்னா, இப்ப திரும்ப என்ன சொல்றான், என் ஆண்டவரே நான் இஸ்ரவேலை எதனால ரட்சிப்பேன். மனாசேயில் என் குடும்பம் மிகவும், இங்கிலீஷ் பைபிள் போட்டிருக்கு புவர். இங்கதான் சொல்றேன், ஒரு ஏழ்மையான ஒரு மனிதனை ரிச் மேனாக கர்த்தர் மாற்றுகிறார். ரைட்லா? நம்முடைய தேவன் நம்மை மாற்றுகிறவர். நான் சொல்றான், என் குடும்பம் ரொம்ப போர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சொல்றான், என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரையும், அப்பா எங்க வீட்டிலே இருக்கிறவங்களே ரொம்ப ரொம்ப ஏழ்மையான ஆட்கள். இந்த ஏழ்மையிலும் 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 கடைசி ஏழ்மை நான் தான். ரைட்லா? அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, எங்க குடும்பம் எல்லாரும் நல்லா இருக்காங்க, ஃபர்ஸ்ட் நான் தான் இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஆளை தான் ரிச்சாக மாற்ற போகிறார். கிதியோன் அப்படிதான் பேசிட்டு இருக்கிறான். நான் என்ன போய் என்னையே ரசிக்க முடியல, குடும்பத்தை ரசிக்க, குடும்பத்துக்கு ஆண்களே எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்காங்க, என்ன ஆண்கள் பேசிட்டு இருக்கீங்கன்னு பேசிட்டு இருக்கான். அல்லேலூயா. நம்ம சார்பா பேசுறோம். பாத்தீங்கன்னா நம்ம புலம்பெல்லாம் அவன் சொல்லிட்டான். ஆனா அவன் எப்படி ஆயிட்டான்னு பாருங்க. அடுத்த வசனம், ஆண்டை விடுற மாதிரி இல்லை. எதை வைத்துதான் அவன் மனதை மாற்றுகிறார் என்றால், கர்த்தருடைய வார்த்தையை கொண்டுதான் மனதை மாற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு ஸ்டெப்பாய் கொண்டு வருகிறார். அடுத்த ஸ்டெப் பாருங்க, வாசிக்கலாம் 16. அதற்கு கர்த்தர் கிதியோனை விடுவதா இல்லை. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், உங்களை விடுவதா இல்லை. உங்களை பணக்கார ஆக்கி பார்க்காம அவர் விட மாட்டார். அல்லேலூயா. உங்களை ஆசீர்வாதமா மாற்றி பார்க்க விட மாட்டாரு. உங்களை பயன்படுத்தாம விடவே மாட்டாரு. அதனால நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பிரைஸ்லா. அவர் மாத்திரம் விட்டு இருந்தா நம்ம இந்த பூமியிலே எப்பயோ போயிருப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. கர்த்தர் நல்லவர், இரக்கமானவர். நான் எத்தனை ஜோம் பண்ணிட்டு தெரியுமா, ஆண்டவரை எடுத்துக்கொள்ளுங்க என் ஜபத்தை கேட்டுக்கிட்டா எத்தனையோ ஆண்டுக்கு முன்னாடி எடுத்துருப்பாரு. தெரியல பாருங்க, அறியாம ஆண்டவர் ஒரே நான் சொன்னேன், மோசஸ் என்னை வாழவேன்னு சொல்லி கேளுமா. அன்னைக்கு கூட அந்த ஜபத்தை விட்டுக்கிறேன். ரைட்ஸா? இந்த இடத்துல யாராவது அப்படி இருந்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. உங்களை வாழ வைத்து உயர்த்தி பார்க்கிற அன்பின் தகப்பன் உங்களுக்கு அழைத்திருக்கிறார். Glory to Jesus. சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க. உங்களோட பிரச்சனையை அவனுக்கு தெரியும். ரைட்ஸா?
அடுத்து பாருங்க, இப்போ உடனே கர்த்தர் சொல்றாரு, அதற்கு கர்த்தர் நான் உன்னோட கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானவரை என்ன செய்வ? முறியடிப்பாய். ஸ்டெப் ஸ்டெப்பா கூட்டம் செய்தால் தவிர குறைக்கிறதே இல்லை. அல்லேலூயா. இவனை குறித்திருக்கிற பிளான் கூடதான் செய்யுது. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உங்களை குறித்திருக்க தேவனுடைய ஆசீர்வாதமான திட்டங்கள் குறைவது இல்லை, குறைவது இல்லை, அது கூடும். உங்களை உயிர்ப்பிப்பார். சொல்றாரு, ஒரு மனுஷனை போலப்பா. இப்ப நமக்கு சொல்லி கொடுத்தது கதை தான். எறும்பு மாதிரி மீதியானவர்கள் கடற்கரை திரளா இருக்கிறாங்க, யுத்தத்துக்கு வராங்க. அவங்களை எப்படி பார்க்க சொல்றாருன்னா, பிரச்சனைய ஒரு சின்ன மனுஷன் கூட போய் நீ யுத்தம் பண்ண முடியாதா? அது போல இவங்களை முறியடிச்சுடுற. அல்லேலூயா. ஓ பிரைஸ் காட். சில மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, கர்த்தர் கிதியோனிடம் நான் உன்னோடு இருக்கிறேன். முதல் சத்தியம், கிறிஸ்து உங்க கூட 24 மணி நேரமும் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, இதோ உலகத்தின் முடிவு பரிந்தமும் சகல நாட்களும் உன் கூட இருக்கிறேன். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கை உங்களுக்குள் இருப்பதே. இப்போ நமக்கு என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க நம்மளுக்கு கண் திறக்கப்படுங்க. அதான் பிரச்சனை. நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை பார்க்காம, கிறிஸ்துவுக்குள் நம்ம யாருன்னு பார்க்காம, உலக பிரகாரமான ஐம்புலங்கள் சொல்ற ரிப்போர்ட்டை நம்ம பார்க்கிறோம். இப்படிதான் கிதியோன் பார்த்தான். இப்ப கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, கர்த்தர் கிதியோனிடம் நான் உன்னோடு இருக்கிறேன், எனவே மீதியானவரை நீ தோற்கடிக்க முடியும். பிரைஸ் லார்ட். எப்பயுமே கர்த்தருடைய வார்த்தை ஒரு ஊழியக்காரர் மூலமா வருதா, இல்ல ஆவியானவர் கூட பேசுறாருன்னா எப்படி பேசுவார்னா, எப்போதும் விசுவாசத்தோடு தான் பேசுவார். அல்லேலூயா. எப்போதும் உங்களை உயிர்ப்பிப்பார். முடியும் சொல்றாரு கிதியோனை பார்த்து, முடியும், உன்னால முடியும். இவன் முடியாது, நான் சின்ன குடும்பம், நான் ஏழ்மை குடும்பம், எங்க வீட்டுல நான் ரொம்ப ரொம்ப ஏழ்மையான ஆளு, என்னால முடியும், நான் பயந்தோன்னு சொல்லிருக்கேன். உடனே பராக்கிரமசாலின்னு சொல்றாரு. இங்க சொல்றாரு, உன்னால முடியும். ரைஸ்லா, உன்னால கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்க முடியும். ஓ ஜீசஸ் நேம். ஒரே மனிதனை எதிர்த்து போரிடுவது போல நீ உனக்கு முன்பாக, அதாவது எப்படி போட்டுக்கன்னா, ஒரு மனிதன் எதிர்த்து போராடுவது போல உனக்கு முன்பாக அவங்க தோன்றுவார்கள். ஒரு மனுஷன் போலப்பா, நீ ரொம்ப பெருசா பார்க்காத. அதுக்கடுத்து அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? உடனே தேவதூதருக்கு உடனே நீ என்னோடு பேசுற நீர் தானா, நீ சொல்றதுக்கு நேரம் இல்லை, நீ வீட்டில் போய் 6வது அதிகாரம் 7வது அதிகாரம் இந்த கண்ணோட்டங்களை தியானிச்சு பாருங்க. உடனே போய் அவன் பலி செலுத்துறான். தேவதூதன் சொல்றான், உங்க கண்கள் எனக்கு கிருபை கிடைச்சான் அப்படின்னு சொல்றான். இப்ப என்ன செஞ்சு அவன் மனசு மாறி மாறி எங்க வந்துருச்சுன்னா கிருபை கிட்ட வந்துருச்சு. பேசலா. ஏன்னா இதுவரை அவனதான் அவன் பார்த்தான், அவனுக்குள்ள இருக்கிற சக்தி அவன் பார்க்கல. பேசலா. இன்னைக்கு இதுவரை இந்த ஜூலை மாதத்துல வர ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னையே பார்த்துருக்கிற, உனக்குள்ள கிறிஸ்துவை பார். உன் பிரச்சனையே பார்த்துட்டு இருக்கிற, உன்னை அழைத்தவரை பார். போய் பலி செலுத்துறான், அந்த ஆஃபரிங் கொடுக்குறான். ஏன் இந்த பலி எதை குறிக்குதுன்னா, கிறிஸ்துவை பார்க்கிறான். ரைஸ்லா. நம்முடைய மேன்மை பாராட்ட நம்ம நல்லா ஜெபிக்கணும், நல்லா உபவாசிக்கணும். ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது? மேன்மை பாராட்ட கிறிஸ்துவின் பலி, அவரை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன், மேன்மை பாராட்டாது இருப்பான் போன்னு சொல்றாரு. இங்கே அப்போ இங்கே தேவனை குறித்து ஒரு புரிந்து கொள்வது உண்டாகிறது அவனுக்கு. அடுத்து அந்த பலி செலுத்தி புரிந்து கொள்கிறான். 3வது அவன் ஒரு அடையாளத்தை கேட்கிறான். நீங்க பழைய உடன்படிக்கை இதை வச்சுக்கிட்டு அநேக கிறிஸ்தவர்கள் அடையாளம் கேட்கிறாங்க. நமக்கு ஒரே ஒரு அடையாளம் எது தெரியுமா? நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இயேசு தான் நமக்கு அடையாளம். ரைஷலா. சிலுவை தான் நமக்கு அடையாளம். இயேசுவின் காயங்கள் தான் நமக்கு அடையாளம். அவருடைய முள்முடி தான் நமக்கு அடையாளம். சிலுவையில என்ன நடந்திருக்குது அதுதாங்க அடையாளம். இன்னைக்கு அந்த அடையாளம் சொல்லுது, உன் தரித்திரத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், நீ உன்னை ஐஸ்வர்யவானாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இயேசுவின் காயங்களை பார்க்கும்போது அந்த அடையாளம் சொல்லுது, என்னுடைய காயத்தினால நீ சுகமாயிட்ட.
அவருடைய ரத்தத்தை பார்க்கும்போது அது நமக்கு ஒரு அடையாளமா சொல்லுது, நீ ஒரு நீதிமான். அவருடைய மரணத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு அடையாளம் சொல்கிறது, சாத்தானோட தலை நசுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய உயிர்த்தெழுதலை பார்க்கும்போது நமக்கு ஒரு அடையாளம் சொல்கிறது, நீ இந்த பாவம் சாபம் தரித்திரத்தை நீ ஜெயிப்ப. அல்லேலூயா. உன்னதத்துல இயேசுவோடு இயேசு கிறிஸ்து பிதாவின் வலதுபார்சத்துல உட்கார்ந்திருக்கிறதை பார்க்கும்போது நாமும் அதிகாரமுடையவராக கிறிஸ்துவின் அபேயங்களாக இந்த பூமியிலே அதிகாரத்தோடு செயல்படும் என்பதற்கு அடையாளமாக கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. அதனால இந்த அடையாளத்தை எஸ் நோன்னா பேப்பர்லாம் சுத்தி போடாதீங்க. பிரைஸ்லா. மூட நம்பிக்கை கிறிஸ்தவர்கள் நிறைய இருக்கு. நமக்கு ஒரே ஒரு எல்லா செவ்வாய்க்கிழமை நல்ல நாள் தான், சனிக்கிழமையும் நல்ல நாள் தான். இது கர்த்தர் உண்டு பண்ணின நல்ல நாள். பிரைஸ்லா. அதை நம்ம அடையாளம் பார்க்க வேண்டாம், இதையும் பார்க்க. நமக்கு ஒரு அடையாளம், இந்த வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு இடம் எது என்றால் சிலுவை. பிரைஸ்லா. சிலுவை. சிலுவை நீங்கள் பார்க்க பார்க்க உங்க வாழ்க்கை மாறும். உங்களுடைய பலவீனங்களை பார்ப்பதை நீங்கள் குறைந்து சிலுவை பார்க்க பார்க்க உங்கள் வியாதிகள் சுகமாகும். உங்க வியாதிலிருந்து நீங்க சுகமாவீங்க. உங்களுடைய தரத்திலிருந்து நீங்க வெளியே வந்துடுவீங்க. சிலுவை பார்க்க பார்க்க உங்க பயம் ஓடும். அப்ப இந்த அடையாளத்தை பார்க்கறாங்க. அங்கிருந்து அவங்க கூட நிறைய ஜனங்கள் சேர்றாங்க. உடனே ஆண்டவர் சொன்னாரு, இத்தனை பேர் வந்தாங்க, நீங்க வீம்பு பேசுவாங்கப்பா, என்னாலதான் நடந்துன்னு சொல்லுவாங்க. உடனே பயமா இருக்கிறவன் எவனா இருக்கானோ ஓடி போன்னு சொன்ன 22,000 பேர் செஞ்சுட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. திரும்ப 10,000 பேர் கூட இருந்தாங்க. ஆண்டவர் சொல்ல இதுவும் அதிகமாக தான் இருக்குது. திரும்ப அவங்க ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. அதுல எல்லாம் போக கடைசி 300 பேர். இது என்னன்னா மாஸ்டர் மைண்ட். பேசலாம். ஒரே நோக்கத்தோடு குடும்பத்துல இருவர் ஒரு மனம் பற்றிருந்தாங்க. இந்த சபையா இருக்குன்னா இந்த சபை முழுவதும் ஒரு மாஸ்டர் மைண்டுக்குள்ள வரணும். அல்லேலூயா. செம்மையானுடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றோங்கும், துன்மார்க்குடைய வாயினால் அது. அப்ப அவிசுவாசமா பேசணும். கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய திட்டத்தை கொடுத்துருக்காரு. தமிழ்நாடு கண்டிப்பா செழிக்கும். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தினால் மூடப்பட்ட தமிழ்நாடு, இயேசுவின் விலைக்கிரயத்தில் ஆஸ்வதிக்கப்பட்ட தமிழ்நாடு, ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட தமிழ்நாடு. அப்போ உங்கள் குடும்பத்துல ஒரு மாஸ்டர் மைண்டுக்குள்ள நீங்க தீர்மானம் எடுக்கணும். தவறான வார்த்தை பேசக்கூடாது. நீங்கள் பேசுகிற தவறான வார்த்தை உங்க வாழ்க்கையில் விளைவு உண்டு பண்ணும். எதை விதைக்கிறீங்களோ அதை நீங்க அனுப்புங்க. உங்க எண்ணங்களை மாற்றுங்கள். முடிந்த அளவு வாக்குத்தத்தங்களை எடுத்து பேசி உங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்கள். கர்த்தருடைய ஆவியானோடு சேர்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய எண்ணங்கள் படிப்படி கிதியோடைய எண்ணத்தை அப்படியே படிப்படியாக மாற்றினார். என்னதான் சொன்னாரு? நீ ஒரு பராக்கிரமசாலின்னு சொன்னார். கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். நீ ஒரு மனிதனை முறியடிப்பு போல இந்த பிரச்சனை நேசிவ முறியடிப்பார். இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், அதனால தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவு. கடைசி என்னாச்சு தெரியுமா? இது ஒரு மிகப்பெரிய அந்த அங்க சொல்லப்பட்ட ஒரு காரியம், கர்த்தரின் பட்டையும் கீழின் பட்டையும். நம்ம பெரிய யுத்தமே பண்ணல. 300 பேர் அவன் கடற்கரையெல்லாம் வந்து நிக்கிறாங்க. இவங்க 300 பேர் 100 பேரா போயிட்டு ஒரு எக்காலத்தை எடுத்துக்கிட்டாங்க, ஒரு மண் சட்டியை எடுத்துக்கிட்டாங்க. இவன் கிதியோன் சொல்றான், நான் என்ன சொல்றேன்னு அதை நீங்க எல்லாம் செஞ்சா போதும். இங்க மாஸ்டர் மைண்ட். ரைட்ஸ்ல இப்போ என்ன சொல்லிட்டான்? கர்த்தரின் பட்டையும் கிதியோன். அதுதான் ஒண்ணுக்கு சொல்றது, அவரே நமக்கு நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். இப்ப நம்ம சொல்லுவோம், கர்த்தரின் ஐஸ்வர்யம் என்னுடைய ஐஸ்வர்யம், கர்த்தரின் பலன் என்னுடைய பலன், அவருடைய நீதி என்னுடைய நீதி. அவ்வளவுதாங்க. அங்கே பாளையத்துல ஒருவருடைய பட்டையை ஒருவருக்குள்ளாக வந்து ஓடி போயிட்டாங்க. பிரேசலா. இதான் அப்போ எக்காலம் என்பது வெற்றி துணியை குறிக்கிறது. பிரேசலா. நீ வெற்றி வார்த்தையை பேசு, கிறிஸ்துவை உயர்த்து, அவருடைய நீதியை உயர்த்து, அவருடைய விலைக்கிரயத்தை உயர்த்து, அவருடைய ஐஸ்வர்யத்தை உயர்த்து, அவருடைய நாணத்தை உயர்த்து. அது உனக்குரியதாக மாறிவிடும். Praise the Lord. எல்லாம் glory to Jesus. Praise God. Thank you Jesus. இந்த நாளிலே இந்த செய்தியுடைய காரியம், பிரச்சனையை பெரியதாக பார்க்காத, சிறியதாக பார். Praise the Lord. பிரச்சனையை பெருசா பார்க்காதீங்க. உங்களை அழைத்த தேவனை பெரியதாய் பாருங்கள். வியாதியை பெரியதாய் பார்க்காதீங்க, சுகத்தை பெரியதாய் பாருங்கள்.
உங்களுடைய கடனை பெரிதாய் பார்க்காதீங்க. நீங்க அநேகருக்கு கொடுக்கிறதை பாருங்கள். அமைக்கு குலுக்கி சரிந்து விழும்படியான ஒரு களஞ்சியங்கள் நிறைந்திருக்கிறதை பாருங்க. Holy Spirit, glory to Jesus. தேவனை பெரியதாய் பாருங்க, பிரச்சனையை சிறிதாய் பாருங்கள், அவருடைய வார்த்தையை பெரியதாய் பாருங்கள். Holy Spirit, கிதியோனுடைய எண்ணத்தை படிப்படியாக ஆண்டவர் மாற்றினார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, வேத வசனத்தை கொண்டு ஒரு எண்ணத்தை மாற்றிக்கொள். Holy Spirit, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்குள்ள இருக்கிற தேவனை நீ அறிந்துக்கோ. அவருடைய சுகமாக்குவார், உன்னை பலப்படுத்துவார், உன்னை ஊன்ற கட்டுவார், உன்னை வாழ வைப்பார். அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் மிகவும் பணக்காரர். நாம் ஆராதிக்கிற தேவன் யெகோவா ராஃபா, நம்ம சுகமாக்குற கர்த்தர். நாம் ஆராதிக்கிற தேவன் யெகோவா ஈரே, அவரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அவர் உங்களுக்கு கூட தான் இருக்கிறார். கிதியோன் உடனே எண்ணங்கள் மாற்றப்பட்ட உடனே அவனுக்குள் தைரியம் வருகிறது. எதிரி படைகள் கிதியோனை குறித்த ஒரு சொப்பனை கண்டு சொல்லுறாங்க. பிசாசு உங்களை குறித்து பயப்படுறான் தெரியுமா? அதான் நினைச்சீங்க, நீங்க அவனை பார்த்து பயந்துட்டு இருக்கிறீங்க. பிசாசு உங்களை குறித்து பயப்படுறான். காரணம், உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்து பெரியவர். ஒரு தீர்மானம் எடுங்க. வியாதியோ என்னோட பற்றாக்குறையோ, என் வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிற பிரச்சனையை நான் சிறியதா பார்க்க போறேன். பிரைஸ்லாம், என்னை அழைத்த தேவனை நான் பெரியதாய் பார்க்க போறேன். அவருடைய வார்த்தைக்கு நான் முதலிடம் கொடுக்க போறேன். அவருடைய வசனத்தினால் என்னோட மனதை நான் மாற்றப் போகிறேன். ஓரா ஷாலாபா ரேகாபா. நம்முடைய தேவன் நல்லவங்க. அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். இது நாளே 4 காரியம் தான். தேவதூதன் கிதியோனோடு பேசினதும், கிதியோன் தேவதூதனோடு பேசினதும், இந்த 4 ஸ்டெப்பு தாங்க. வசனத்தை வச்சு அவனை மனதை ரிச்சா மாத்திட்டாரு. அல்லேலூயா. தன்னை காத்துக்கொள்ள முடியாம இருந்த கோலியா இருந்த கிதியோன் தேசத்துக்கு நியாயாதிபதியாக மாறிட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, பெரிய கூட்டத்தை நான் தேடி போலப்பா, சின்ன கூட்டம் எனக்கு போதும். அல்லேலூயா. நாம் மாத்திரம் தேவனுடைய வார்த்தையோடு சேர்ந்து விசுவாச வார்த்தைகள் பேசுவோமானால் நம்மை கொண்டு தேவன் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். 22,000 பேர் போயிட்டாங்க. 10,000 பேர்ல எல்லாத்தையும் கழிச்சு போக 300 பேர்த்த மட்டும் எடுத்துக்கிட்டாரு. அல்லேலூயா. அந்த யுத்தமும் எப்படிப்பட்ட யுத்தம்? எளிதான யுத்தம். எக்காலங்கள் ஊதுவது வெற்றி. சிலுவையிலே கிறிஸ்து வெற்றி சிறந்தார். அதை பேசுவது. கலங்காதீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உன்னது முகம் மகிழ்ச்சியுடன் பிரகாசிக்கும். Thank you, Holy Spirit. சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவின் முகத்தை பார்ப்போம். அவருடைய முகத்தை காரி துப்புனாங்க, கன்னத்துல அரைஞ்சாங்க, அவமானப்படுத்தினாங்க. ஏன் தெரியுமா? மெய்யாகவே அவனுக்கு துக்கங்களை ஏற்றுக்கொண்டு நமக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். அப்படியே திருவந்துக்குள்ளாய் போயிடும். Glory to Jesus.